ஓகே, பார்ட் 1 எபிசோடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். தயவு செஞ்சு நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ட்ரைனிங் அந்த கோர்சஸ்லாம் போய் பாருங்கள். அந்த டேட் அந்த வாரத்தில் அதை மேக் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பார்ட் 2ல் இப்போ நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன போன வீடியோவில் இருந்தவங்க ஒரு மாதிரி உருவம் மாற்றி வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்காதீங்க. அது வந்து நம்ம ஹெச்ஆர்டி கோப்பை பற்றி பேசாச்சு. பட் அதை பற்றி நம்ம ஹோல் எபிசோட் பண்ண முடியாததுனால நம்ம அந்த சீனியர் அசோசியேட்டான வரினாவை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாமேன்னு தான் பார்ட் 2க்கு வந்து அவங்க கேரக்டர் சேஞ்ச், ட்ரெஸ் சேஞ்ச். பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ரொம்ப கோஆபரேட்டா இருந்தாங்க. ஃப்ரீயா பேசலாம். இப்போ வந்து நான் தான் ட்ரெயினர்னு அந்த மாதிரி வந்துட்டாங்க. ஓகே வரினா, முதல்ல வந்து நம்ம அந்த இதை பற்றி தான் பேசணும். உங்களை பற்றி அவ்வளோ பேசல. மேபி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ, லைக் அந்த அபவுட் மீ அந்த மாதிரிலாம் வேணாம். ஜஸ்ட் லைக் நான் யாரு, எங்கேருந்து வந்தேன், அந்த மாதிரி சும்மா லைட்டா. ஓகே, பேர் எல்லாம் சொல்லணுமா? வரினா நான் சொல்லிட்டு பேரை தவிர வயசுலாம் அது உங்க வயசு தான். ஓகே, so alright, basically I'm from Shalam right now. Okay, but my hometown எல்லாமே காஜாங்ல தான். 20 years அங்க தான் காஜாங். Alright, so எனக்கு வந்து education background, actually I did only diploma in aircraft engineering. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இன்ஜினியரிங் தான் வேணும்ட்டு நான் போனேன். அது ஒரு ஃபயர் எனக்கு வந்து I want to prove something different, to go something different and to be in male dominated industryல இருக்கணும்ட்டு. ஓகேவா? ஓகே, நீங்க அதுக்கு சூஸ் பண்ணது ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங். முழுக்க படிச்சேன் 2 வருஷம். ஓகேயா, பிரைவேட்ல படிச்சு பிடிபி எல்லாம் எடுத்து அப்படின்ட்டு. ஓகேயா, ஸோ ஆனால் என்னன்னா வெளியே வந்தவங்க அப்புறம் என்னாலா சம்பளம் இவ்வளோதாங்க போச்சு அப்படின்ட்டு. அப்புறம் என்னன்னா ஐ வாஸ் பிரைட் ஸ்டூடெண்ட், ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் தான். ஓகேயா, அண்ட் தென் எனக்கு ஆஃபர் வந்துச்சு இந்த மாதிரி ஸ்லம்புஜில் வேலை செய்யறது, ஆஃப் ஷோர் ஆயில். ஓகேவா, ஸோ ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங் பட் ஸோ அப்ளை பண்ணேன். கூப்பிட்டாங்க இன்டர்வியூக்கு. 3 லெவல் இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் as long you go basic engineering அவங்க எடுத்துருவாங்க, என்ன ட்ரெயின் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஒரு 3 years ஆஃப் ஷோர் லைஃப்ல இருந்தேன். ஸோ இதில் என்னன்னா என்னது மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி போகணும்னு ஏர்கிராஃப்ட் படிச்சு அதுக்கப்புறம் ஒரு மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி போகணும். இன்னொன்று என்னன்னா என் பேக்ரவுண்ட் வந்து எங்க அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட். ஓகேயா, ஐ எம் த ஒன்லி சைல்ட். ஸோ பேசிக்கலி என் வீட்டில் ஆம்பளை இல்லை. ரைட், ஸோ ஐ ஸ்டடிட் வந்து கோஎட் ஸ்கூல் தான், நம்ம ரைட் தெரியும் காஜாங்கில். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு தான் லைக் ஐ லிவ் இன் த ரிக். பேசிக்லி 100 men இருப்பாங்க ரிக்ல. ஒண்டியாக தான் இருப்பேன், முக்கால்வாசி டைம்ல ஒண்டியாக தான் இருப்பேன். ஓகே, அண்ட் ஐ ஹேவ் டு ஸ்டே 35 days. ஸோ அது ஒரு 3 வருஷம் நல்லா இருந்துச்சு. ட்ரைனிங் அனுப்புனாங்க. அப்புறம் வந்துட்டு வேற கண்ட்ரீஸ், வேற பீப்புள் கல்ச்சர்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் என்ன ஆச்சுன்னா 2015 வந்து டவுன் டர்ன் ஆஃப் ஆயில் பிரைஸ் கொடுத்தாங்க. Okay, but wait, before that, like when you say that நீங்க அந்த ரீக்லே வேலை செஞ்சீங்கன்னா I've seen some TikTok videos and அங்க வாஷ்ரூம்லாம் like it's just open washroom and everything, like அதனால தான் can say that it's kind of a male industry ஆனிச்சு because of all this yes, so experience I think maybe now better. Okay, now better. நான் work பண்ணும்போது 2012 13 14 15, so you can tell how many years already, almost 10 years மேலே ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ ஐ வுட் அக்ரி, எஸ் கரெக்ட். எனக்கு வந்து ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிக்ல மட்டும் நான் தங்கல, நான் ஷிப்ல கூட தங்கியிருக்கேன், மூவிங் வெசல்ல. அப்புறம் வந்து ஜெட்டில கூட சம்டைம்ஸ் வி ஹேவ் டு ஒர்க் லேட் நைட் ஜெட்டி. ஸோ பாத்ரூம் கன்வீன்சிங் ரொம்ப கஷ்டம். அது ஓகே, அது வரைக்கும் பரவாயில்ல, நம்ம மலேசியால தான் இருக்கோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு பக்கம் நான் தாய்லாண்டில் வேலை செய்வோம், அது காட்டுக்குள்ளுக்கு லேண்ட்ரி. ஓகேவா, லேண்ட்ரிக்னா வந்து லேண்டர் தான், ஆஃப்ஷோர்னா ஆஃப்ஷோர்லாம் சி வாட்டர். ஓகே, லேண்ட்ரிக்ல வேலை செய்வோம், பாஷையும் புரியாது. ஒரே ஒருத்தி கேர்ள் இருப்பாங்க, அதுவும் ஹெச்எஸ்சி சேஃப்டி ஆஃபீஸர் பொண்ணா இருப்பாங்க, அது தாய் பொண்ணு. அவங்க கேபின் தான் வந்து வாஷ்ரூம் பைப்பேன், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஓகே, so that's all ரொம்ப கஷ்டம். Yes, அப்ப but I think now better already la. Now better. Given a chance, do you reconsider? Sorry, if given a chance, do you reconsider going through the same thing? not done and dusted. Done and dusted. So அப்புறம் என்னன்னா அவங்க வந்து சரி நான் பெர்ஃபார்மன்ஸ் நான் வேலை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால அவங்க வந்து என்னை வந்து ஃபீல்ட்ல இருந்து வெளியே தூக்குனாங்க, பட் வேலை விட்டு வெளியே தூக்கல.
ஏன்னா டவுன் ஆயில் ப்ரைஸ்னால ஓகேவா. ஸோ என்ன எனக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்தாங்க. எனக்கு அந்த பொசிஷன் பிடிக்கல. ஏன்னா ஒரு ஈகோ, இவ்வளோ நாளா ரிக்ல வேலை செஞ்சு ஆஃப்ஷோர்ல வேலை செஞ்சு எனக்கு எவ்வளவு காசு வந்துச்சு அந்த மாதிரி வந்துச்சு ஓகேயா. ஸோ நான் என்ன ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டு என்னது ஒரு மெட்டீரியல்ஸ் கோஆர்டினேட்டர், நான் என்ன I don't feel good about myself because the only thing that made me feel good was my work. Like I was very confident by my work, you know, I'm good at it. So சரின்ட்டு அப்போ நான் சொன்னேன் எதுக்கோ தச்சனதுக்கு ஒரு 6 months நான் எனக்கே கொடுத்தேன், 6 months சான்ஸ் நான் கொடுத்தேன். பண்ணேன், பிடிக்கல, ரிசைன் பண்ணிட்டு வேற வேலை இல்லாம வித்வுட் கெட்டிங் another job ரிசைன் பண்ணிட்டு ரிசைன் பண்ணி வந்துட்டேன். கஷ்டப்பட்டு then I landed as a sales engineer. So sales engineer கூட வந்து I work with a renowned company la. So basically sales engineer ஒரு 7 years sales engineer and I cater to oil and gas client and other clients la. So overall 10 years working experience. 10 years working experience la நான் ஒரு turn of decision making எடுத்தேன். என்னன்னா டர்னிங் பாயிண்ட் என்னன்னா ஜிஎல்சி வந்துட்டேன் கவர்மெண்ட். ஓகே. இது ஏன்னா எங்க அம்மா வந்து கவர்மெண்ட்ல போங்கன்ட்டு நான் வந்து இல்லம்மா பரவாயில்ல நம்ம கவர்மெண்ட்ல போகல அப்படின்ட்டு. ஸோ ஐ சி HRD Corp seems to be a good environment for me to work. So I decided to go there and it's a different perspective. Okay. Very very much different. ஆமா, அதுல எவ்வளவு டிஃபரெண்ட் நீங்க இந்த எபிசோட் 1ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க HRD Corpல இவ்வளவு பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்க எவ்வளவு பெரிய like how career person you are, like you constantly go higher and higher, like கொஞ்சமா சின்னதா சொன்னாங்க அவங்க குட்டி இன்ட்ரோ எவ்வளவு பெருசு இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த மாதிரினே அவங்க கரியர் பார்த்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசு, லைக் went through like lot. So இது எல்லாமே can we say that it's all started with that அந்த ஒரு விஷயம், அதாவது நான் ஒரு வேற பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்ற அந்த ஆரம்பிச்ச தீ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சுல. பட் இப்போ அந்த தீ அமைஞ்சிருச்சா இல்ல அந்த தீ வந்து இன்னும் இருக்கு. Definitely because எப்படி சொல்றதுன்னா வந்து இப்போ வந்து I'm trying to show different perspective. Still I want to prove something new. I want to prove I can do this. ஆனா நான் வந்து மத்தவங்க ப்ரூவ் பண்றேன். மிந்தி வந்து I want to do something. ஆனா இப்போ வந்து இல்ல I want to போன வருஷம் வரைனா என்ன கத்துக்கு this year what I'm going to learn. So இந்த டெவலப்மெண்ட்ல வந்து so as I mentioned நான் டிப்ளமா தான் செஞ்சிருக்கேன். ஓகேயா. ஒரு 10 years கழிச்சு என்ன சேல்ஸ் இன்ஜினியருக்கு ரொம்ப டிராவல் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப ஹெவி. ஸோ I decided I want to do my masters. ஸோ நான் மாஸ்டர்ஸ் செஞ்சேன். ஆனால் என் மாஸ்டர்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து டைம் வேணும் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு. and every weekend classes, very tired of traveling. அப்புறம் நான் சொன்னேன் I do a change of job because COVID நேரத்துல சரியான stress, very very stressful. As a sales engineer, very very stressful to maintain sales during COVID time. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், மறுபடியும் change of job போயிட்டு is a new environment for me. Which is the HRD Corp? Before HRD Corp. என்னன்னா I become a sales engineer but inside sales engineer. Okay. I don't travel but I take care other stakeholders lah. அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் MBA முடிச்சுட்டு I joined HRD Corp. So நான் இங்க போகும்போது my 10 years experience with my MBA knowledge, actually my 10 years experience in various industry helped me. உண்மையிலே MBA papers சரி நாங்க சொல்லல, அவன் கஷ்டப்பட்டு நல்ல மார்க் எடுத்துட்டேன். உண்மையிலே நல்ல மார்க் கண்டிப்பா நல்ல மார்க் எடுத்து நல்ல மார்க் தான் சொல்லலாம். So okay, so இப்போ நம்ம like இந்த பெரிய ஜர்னில என்ன, like you said that initially you started off as like இல்ல எனக்கு வந்து நான் ஒரு லைக் ஸ்பெசிபிக் ஜெண்டர் கூட நான் கம்பீட் பண்ணோம், அவங்க செய்யறது மட்டும் நான் செய்யணுமா அப்படி ஆரம்பிச்சு. பட் இப்போ வந்து யூ ஃபீல் லைக் இல்ல நான் செஞ்சதோடய நான் போன வருஷத்தோட நான் இந்த வருஷம் பெட்டரா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அப்படின்னு. எது பெட்டரான ஃபீலிங்கா இருக்கு? அது ஒன்றும் காம்படிட்டிவா இருந்துச்சா, இது ஒன்றும் காம்படிட்டிவா இருந்துச்சா? ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து காம்படிட்டிவ் விட மென்டல் வெல்னஸ்னு சொல்லணும்னா எனக்கு இது ஒன்றும் மென்டல் பீஸா இருக்கு. ஏன்னா நான் என்னோட கம்பேர் பண்றேன். ஏன்னா மத்தவங்க ஒப்பீனியன் என்ன நினைக்கிறேன், ஏன் நான் வந்து மீர மினுக்கு நிற்கும் போது, கண்ணாடி மினுக்கு நிற்கும் போது am I doing great, am I feeling better, am I doing better, like அந்த மாதிரி. But you are doing great. அது அட்லீஸ்ட் சொல்லுவீங்க, உங்களுக்குள்ள சொல்லிக்குவீங்களா இல்ல? ட்ரை பண்றேன் கண்டிப்பா சொல்லுவேன். Yes, definitely. But to this extent, how, okay, if let's say you want to rate yourself 1 to 10, what do you rate yourself? Based on my life experience, things that I've gone through, எல்லாமே நான் சொல்லணும்னா உண்மையாலே வந்து
I would say like let's say 1 is being least successful and 10 is super successful. Okay, I would say still 9. Why 9 or 10 na? ஏன்னா coping of management stress, coping with stress, அது வந்து we are still learning life balance பண்றது. Okay, ஏன்னா at the end of the day வந்து நான் எப்பவுமே ஆப்டிமிஸ்டிக்கா இருக்க முடியாது. 24 hours activity, இன்னைக்கு நாளைக்கு ஃப்ரைடே வரைக்கும் 1 week some days I'm low. அப்படி இருந்தா நம்ம சத்குரு ஆயிடுவோம். ஒன்னொன்னு வந்து 10 நான் கான்ஃபிடென்ட் ஆயிட்டேனா I will never improve on myself. I will அடுத்த கட்டம் நம்ம என்ன பார்க்கலாம், அடுத்த கட்டம் நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு அந்த ஒரு ஈகோ வந்துரும். அப்புறம் நம்மளுக்கு அந்த கியூரியாசிட்டி இல்ல things to improve வராது. So அந்த ஒன்னு வந்து அந்த இம்ப்ரூவ்மென்ட்க்கு 9 வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்றதுக்கு. Yes. கண்டிப்பா. Yes. Okay. I worked so well. In terms நான் என்ன சொல்றேன்னா how I handle things, especially anger, எப்படி வந்து ஒரு ரொம்ப மேல் டாமினேட்டடா இருக்கும்போது எனக்கு வந்து வேற வழி இல்லாம ரொம்ப மேஸ்குலினா இருக்கிறது. அந்த எனர்ஜி ரொம்ப மேஸ்குலினா இருக்கணும். ஸோ ஸ்லோலி நான் எப்படி கொஞ்சம் ஃபெமினினாவும் என்ன சொல்றது வந்து லைக் no it's not that, no I didn't say that. It's like talk nicely to get things done, persuasive, diplomatic-ஆ எப்படி போறது. ஆமா, அது நம்ம ஆம்பளைக்கு வராது. நம்மளுக்கு அடிச்சா வெட்டு 1 துண்டு 2 தான், நம்ம அந்த மாதிரி தான் பேசுவோம். ஸோ அது வந்து அது கான்கர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலி. ஒரு I want you to do this, that's very easy to talk, but like how to talk nicely, so I think இது இப்படி கூட பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த மெல்லிசியா பேச ரொம்ப கஷ்டம். Especially after being in that situation, trying to be this. ஆமா, oily drill அது இது பண்ணிட்டு அதுக்கு ஒரு மனசு வந்து ஹேண்டில் பண்றது. ஏன்னா வேற வழி இல்ல, அங்க வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அவங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும். Because that's how the environment is. Okay, அழுவனா பாத்ரூம்ல போய் வளங்கணும். அழுந்திருக்கேன். Okay. எப்பயாவது யோசிச்சிருக்கீங்க அந்த ஆயில் ட்ரிக்ல இருக்கும்போது லைக் ஐயோ முருகா நான் ஏன்டா இங்க வந்தேன், எதுக்குடா இந்த சேலஞ்ச பண்ணேன் அப்படின்னு? அதான் அப்புறம் வந்திருக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு. ஆனா வந்து ஒரு தடவை எங்க அம்மா கால் பண்ணிட்டு எங்க அம்மா சொன்னாங்க, இப்ப நீ வேணும் தானே நீ போன. ஆமா ஃபேஸ் இட். ட்ரூ. இப்ப நான் உன்னை தொந்தரவு பண்ணல, யாரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி போல, நீ வேணும் அடம் பிடிச்சனால தானே நீ போன. அந்த கண்ணா படம் பாத்தீங்களா? ஆமா அடம் பிடிக்கணும். உண்மையிலே அதுதான் உண்மையிலே. அப்பதான் யோசிச்சேன் லைக் எஸ் ஐ மேட் டிசிஷன், so I have to face through it. True. I mean நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அடம் பிடிக்கிறது லைக் வந்து விஷயம் வேணும் அப்படி இப்படி நினைக்கிறோம். அண்ட் தென் சில பேர் அதை அச்சீவ் பண்றாங்க. நம்ம ஏன் அச்சீவ் பண்ணலன்னா அந்த வித்தியாசம் வந்து வேணும்னு அடம் பிடிக்கிறதோட அது வேணும்ன்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது செய்யும் போதும் அந்த அடம் இருக்கணும். அந்த கஷ்டம் பார்க்காம அந்த அடம் பிடிச்சாதான் it will like you will gain what you want again la like look at yes. And ஒன்னு விஷயம் பெருமையா சொல்லணும்னா நான் ஏன் 9 சொல்றேன்னா எல்லா கம்பெனி நான் வேலை விட்டு போகும்போது I leave not to say I leave in a good impression. I don't burn bridges. உண்மையில சொல்லணும்னா இப்ப கூட நான் வேலை செஞ்ச கம்பெனி அவங்க வந்து திருப்பி கூப்பிடுறாங்க என்னைய வந்து. ஆனா திருப்பி ரீக்லாம் போற மாதிரிலாம் இல்ல, 2-3 வாட்டி கூப்பிட்டுருக்காங்க ஆக்சுவலி. ஏன்னா நான் ஏற்கனவே அந்த காம்பிடன்சி இருக்கு என்கிட்ட. They know I can pull the work. Yeah, I mean it's nothing wrong in rating yourself 9. I mean சில பேர் கண்டிப்பா நினைப்பாங்க உடனே I mean like I want to be humble as self and I want to rate myself 8 அப்படி இப்படின்னு. பட் நான் especially நான் actually ஒரு honest opinion சொல்ல நானும் அந்த காலத்துல அப்படிதான் இருப்பேன். லைக் even when I started podcast and everything ஆளுங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க நம்ம நல்லா பாட்காஸ்ட் செய்றீங்க அப்படின்னு. நான் நானே சொல்லிக்குவேன் இல்ல இது நான் என்னங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி அப்படின்னு. அப்புறம் போக தான் யோசிக்கும் போது லைக் யூ கோ டு ஒர்க் என்வாயர்மெண்ட், அங்க பாக்குற விஷயங்கள் அவங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்குது, அவங்க எப்படி வாழ்க்கையில் அடுத்தடுத்து போறாங்கன்னு பார்த்தோம்னா முதல்ல நம்மளை நம்பணும், நம்மளை மார்க் பண்ணணும். அதாவது நம்ம இப்போ 9 when you say you're 9 you should know that you did the work for 9. Yes, அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்க, நீங்க நம்பினீங்கன்னா நீங்க கண்டிப்பா 9 சொல்லலாம். நீங்களே சொல்லலாம், வேற யார் சொல்ல போறா? ஆமா, அதுக்குன்னு ஒண்ணுமே செய்யாம வீட்லயே இருந்து நான் தான் 9 நான் இதுலதான் பெஸ்ட் சொன்னா அந்த மாதிரிலாம் இல்ல. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். யூ ஷுட் நோ வேர் யூ ஆர், அண்ட் இஃப் யூ நோ யூ ஆர் அட் தட் ரைட் பிளேஸ், நோ ஹார்ம் இன் சேயிங் தட் யூ ஆர் 9 or 10 out of 10 கூட சொல்லலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ இந்த வேர்ல்ட் ட்ரிக் அதெல்லாம் பற்றி பேசாச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம இதை பேர் என்ன அந்த மேன் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பேசுனேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா இது வந்து நிறைய கேட்கறவங்க நினைச்சுப்பாங்க என்ன பர்சனல் கொஸ்டின்லாம் கேட்கறாங்க அப்படின்னா இல்லை, கேள்வி அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் கேட்கறேன். ஸோ என்னன்னா நீங்க லைக் வாட் யூ மென்ஷன் ஜஸ்ட் நவ்
very well successful, 10 out of 10, 9 out of 10, whatever it is, very well successful, well educated, you are like நீங்க நல்ல career pathல இருக்கீங்க and everything, and you look good and Thank you. plus but you are single for now. Yeah. Okay, so அதாங்க நீங்க சொல்லி கோவப்படாதீங்க யாரும் உடனே இல்ல பர்சனலுக்குள்ள போறான் அப்படி இப்படிலாம் இல்ல. So சிங்கிளா இருக்கீங்க, is it a choice that you made yourself or it's just happened because you are just too good and இப்படி எப்படி சொல்றதுன்னா I wouldn't say it's a choice, 100% my choice-ஆ இருக்காது. சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆள் பிடிக்கும், நம்ம நினைப்போம் ஓகே கல்யாணம் வரைக்கும் போவோம்ன்ட்டு, ஆனால் அவங்களுக்கும் அந்த சாய்ஸ் வேணுமே, அவங்களும் அந்த சாய்ஸ் எடுக்கணுமே, டிசிஷன் மேக்கிங். ஸோ அது வரல, அந்த அளவுக்கு வரல. இப்போ வந்து I would say right now I am focusing on myself. So என்னன்னா ஒரு 70% என் வாழ்க்கையில் வந்து I'm focusing on doing things that I like, focusing on people that I want to care about around my surroundings. என் சர்க்கிள்ஸ் வந்து அவ்வளோ பெரிய சர்க்கிள்ஸ், சின்ன சர்க்கிள் தான். ஓகே, யார் என் ஃப்ரெண்டு, யார் என் ஃபேமிலி, அந்த மாதிரி அவங்க கேர் பண்ணுறேன். 30% I focus on seeing people, meeting people. அது வரப்போ வரட்டும், அவ்வளோதான். I mean, you don't force yourself in everything. Yes. Yeah. In generally, what do you see? What do you expect from the guy that you're looking for? In general, I mean, no need to go in detail. No, I mean, yeah. எனக்கு வந்து generally in a man, I think first thing first வந்து you have to have very very good respect. And the respect வேணும். ஏன்னா I think it begins with respect and then it leads to வேற being kind and then being thoughtful. And then வேற வந்து நீங்க வந்து யோசிப்பீங்க, அடுத்தவங்க வந்து ஹர்ட் பண்ற மாதிரி நீங்க பேச மாட்டீங்க வேற. And you also think about what can you do for the society as well. ஏன்னா எனக்கு வந்து இப்போ வந்து once joining this new job, right, taking a 360 turn from engineering, what am I doing here, right? எனக்கு என்னன்னா I have a self basically a new founding of myself where I want to contribute back to the society. So I'm working towards that. And I would like to have someone who don't only complain about the country or complain about that and stuff and everything. அவங்கள வந்து சரி நம்ம okay நம்மளுக்கு தான் நடக்கல மாற்றம், why don't we be the change? What are we doing to change the things? Even small thing கூட வந்து is something. Like for example, நம்ம ரோட்ல போறோம், another ஒரு branch இருக்கு, but we stop so that make sure the branch doesn't motorbike fullers doesn't have. It's a small change. Yeah. So I am looking in those kind of traits. முழுசா நிறைய திரும்பி கேட்டீங்கன்னா எல்லாமே லிஸ்டா சொல்ல முடியாது. ஆனா அந்த டாப்ஸ் லெவல் வந்து இதுதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங். Yes, high IQ, I mean intellectual, all right. At the same time EQ ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் EQ. அது சில பரவாயில்லை இருக்கு. ஐயோ சில பேர் நான் மீட் பண்றது வந்து ஹை IQ-ஆ இருப்பாங்க. ஓகேவா, they are very well educated, they carry themselves very well அப்படின்னு. ஆனா ஒரு கான்வர்சேஷனை எப்படி கேரி பண்றது, ஒரு ஆளு வந்து கீழே வச்சு பார்க்காம பேசுறது, எப்படி பேசுறது, பிகாஸ் there's a difference of correcting someone, teaching them someone. சரி, ஒரு வார்த்தை எங்க இங்கிலீஷ்ல தப்பா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து திருத்தணும்னா அழகா திருத்துருவாரு. ஆனா அவங்க ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா மட்டமா லைக் how do you okay because simple தான். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்டே நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னா அப்புறம் உங்க சுத்தி உங்க கிட்ட இருக்கிற சர்க்கிள் நீங்க அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க இப்போ இருக்கு அந்த மாதிரின்ட்டு. ஸோ அதுதான் சம்டைம்ஸ் லாட் ஆஃப் ஆக்சுவலி இட் டசன்ட் மேட்டர் வெதர் மேல் ஆர் ஃபீமேல். எனக்கு பார்க்க இப்போலாம் காலத்துல வந்து ரொம்ப ஹை IQ பட் EQ வெரி லோ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகே அண்ட் முதல்ல சொன்ன மாதிரி என்னன்னா யூ ஒர்க் இன் த மேல் dominated industry, like literally சொன்னீங்க ஒரே ஆள் தான் அப்படி இப்படின்னு. So you've seen kind of like the ups and downs of guys, like you've seen good guys, you would have seen like worse guys and everything. Like and in the experience did it change the way you looked at guys and like and did it affect when it comes to like choosing your life partner or someone like that? இது எல்லாமே did it contribute? It does relate, it does contribute. So in sense நான் வந்து 21ல வீட்டில் வேறு செஞ்சேன். ஸோ நான் சொன்ன மாதிரி என் ஃபேமிலி யாரும் ஆம்பளை இல்லை. பட் ஹவெவர் நான் ஒர்க் பண்ணும்போது பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் ஏஜ் ரேஞ்ச், வேரியஸ் பேக்ரவுண்ட், கல்ச்சர், அவங்க அண்டர்ஸ்டாண்டிங். சில பேர் வந்து பொம்பளை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு அது நார்மல்.
சில பேர் வந்து அன்பா தான் மச்சான் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் பழங்க மேபி their கல்ச்சர்ஸ் இஸ் லைக் தேட் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் ஐ வுட் சே நான் ரிக்கு போகும்போது தான் எனக்கு வந்து ஐ ஹேவ் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் men. I would say very young age. I have a very profound respect actually. They really work very hard. நான் அந்த ரீட்ல தான் வேலை செய்யும் போது உண்மையில தான் நான் சொல்லுவேன். நான் கேட்பேன் சம்டைம்ஸ் போய் சார் சரி ஓகே நீங்கள் ஒரு மாதம் வேலை செஞ்சீங்க, நீங்கள் வந்து அப்புறம் போவீங்க 2 வாரத்துக்கு வீட்டுக்கு லீவ் 2 weeks ஆஃப் போவீங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறது, பொண்டாட்டி வேலைக்கு போயிடுவா, நான் வீட்டில் உட்காந்துட்டு கேம் விளையாடுவேன், இல்லை பிள்ளைய எடுத்துட்டு டிரைவர் பண்ணுவேன், பிள்ளைய வீட்டுக்கு ஸ்கூல் எடுத்துட்டு டியூஷன் போகிறதுக்கு அதான் பண்ணுவேன், அவ்வளோதானே. அப்போ திருப்பி இன்னும் 1 மாதம் அங்கே வந்துடுவேன், இல்லை 2 மாதம் வாங்கிடுவேன். ஸோ லைக் that much of sacrifice. And I've seen men from other countries coming to Malaysia or coming to other countries and working just so that they can feed. I mean, like I would say a lot of things lah, right? And I can tell you that not all men. I do not have a good man support in my life, okay, in terms of uncle or whoever is it, all right? But I didn't grow hatred towards them. I didn't grow hatred towards them. And it's important thing, you know why? My mom, she actually never bring up that kind of thought into me. So when I go to the rig, I still respect men, and they also take care of me very, very well. Do you know I sleep in the rig without locking the door? I just let you guys know, huh? Yes. See? Because you know, because of safety reasons. In case of emergency alarm na வந்து கதவு தட்டணும். But at the same time the guys there are respectable enough. Yes, because they are the one, I tell you, they come and make my bed, they take my laundry from my door, they take my laundry and everything. And just to speaking, because we all are adults here, my undergarments I wash with my hand, I hang it in the bathroom. I hang in the bathroom. So housekeeper வருவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, என்னோட பெட்ஷீட் புதுசா மாட்டுவாங்க, எங்க டவல் கொடுப்பாங்க and everything. So now ஃபீல்ட்ல வேலை செஞ்சுட்டு இருப்பேன், யோசிக்க முடியாம அவன் என்ன பாக்குறான்ட்டு, அது யோசிச்சிருந்தா அப்புறம் அவ்வளவுதான் என் வேலை, ஓகேவா? ஸோ அதை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். ஐ ஃபீல், ஏன்னா நான் அவன் பாத்துருவானா, இவன் என்ன நினைப்பானா, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என் வேலை செய்ய முடியாது, என் வேலை டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ அதை பத்திலாம் நினைக்காம எல்லாரும் அமைச்சாங்க, okay, all are respectful, okay, they would mind their own business. Yes, mind your own business. நீங்க உங்க லிமிட் தாண்டினா okay. And one of the challenges, of course, not like I said, not all men are bad. There are some that I come across. Some of them, you know, being married also, they like to have certain things. And the challenge la vandu na தாண்டி வந்திருக்கேன் ரொம்ப young வயசுல. Yes. And I manage it well lah. Okay. It's a nice thing actually. ஏன்னா அதாவது என்னன்னா அந்த you could grow up with the hatred on men, like what you said, like okay, எனக்கு என் லைஃப்ல வந்து I didn't manage, I mean got a good support from men. So you can easily point fingers and say that I hate all the men அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு போலாம். இப்போ like how the trending thing in social media that if you're a female or some for no reason you just have to hate hate men அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. But you almost had the reasons but you didn't, you choose to see through them. And you நீங்க பார்த்து end of the day you saw that they are end of the, it's like all the gender தான், பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி எல்லாம் எந்த மதமா இருந்தாலும் சரி மனுஷன்றது ஒண்ணுதான், அதுல நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆமா, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுதான் அப்படி இப்படின்னு. ஓகே, நம்ம இதுக்கு ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன், அங்கேருந்து ரொம்ப தூரமா போயிடுச்சு. அதாவது how much all this affected in choosing your, so if you seen the best and the worst sides and everything, does it made it the process bit more tougher? Very good question. இது என்னன்னா, when I was 23, 24, 25 அந்த மாதிரினா and basically I will just accept. நான் நம்மளுக்கு ஒரு ஆள் பிடிச்சிருக்கு, ஓகே இவங்க இப்படித்தான்ட்டு அது ஒரு ஃபீலிங்லாம் நம்ம ஃப்ளோவாக போயிடுவோம். ஐ ஃபீல் த பட்டர்ஃப்ளை ஃபீலிங், நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரிட்டு ஃபோனில் கடற்கரமாக பேசிட்டு அந்த மாதிரி. ஸோ we get carried, we see them every day, okay, we see them every day, we talk to them, we thought with some feeling, we have good chemistry அப்படி நம்ம போயிடுவோம். ஓகே, we thought we are compatible அந்த மாதிரிட்டு நம்ம கண்டினியூ பண்ணி கப்பல் ஆகிட்டு, அதுக்கப்புறம் கப்பல் ஆகிட்டு ஹனிமூன் பீரியட் முடிஞ்சோட, அந்த ஹனிமூன் பீரியடுக்கு வந்தானே 3 months, ஓகேயா? ஸோ அது முடிஞ்சது. அப்போ தான் ஒரு பிரேக் த்ரூ, ஒரு ரியலைசேஷன், இப்படி இவன் அப்போ தான் சண்டை வரும், ரொம்ப சண்டை வரும் and everything. Somehow I don't know, but I still love this person, and then you'll be like, you think that's the love that you deserve. இவன் இல்லைன்னா நம்மளுக்கு வேற ஆள் இல்லை. Because at some point I have an issue as well where we call abandonment issue.
abandonment இஷ்யூனா வந்து லைக் இவங்க விட்டுட்டு போயிடுவாங்க அந்த ஒரு பயம். ஓகே ஓகே. அந்த பயத்தை எப்படி கோப் பண்றதுக்கு. ஸோ ஆனா பட் நவ் after going through all that, overcome, because again you have to go through certain things to understand certain things to be mature. Okay. இப்போ என்னன்னா நான் ஒரு ஆள் பார்த்தேன்னா ஒரு 1 hour மீட் பண்ணேன். I can see the red flags really very fast. You can see through them la. Yes, it's basically popping up. Okay. Like analyzing. So நான் வந்து மிந்திலாம் ரொம்ப சட்டியா இருப்பேன். So first time like நான் வந்து when I mean meet a person, நான் observe பண்ணுவேன். Okay okay. Yeah, I observe first, let's see and stuff and everything. And இதுல நான் என்ன சொல்லணும்னா like you know நான் வந்து I will be on, I told you I am still working on my feminine energy la. So நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆள் வந்து அவங்க கதவு திறக்க போனா I let them open the door. Okay, okay. I let them. You have to allow men to show what they want to show. But you don't like you don't earn for, I mean yearn for that. I mean like no. திறந்து கொடுத்தா தான் ரெஸ்பெக்ட் அப்படி. No. I don't see it. I will just I step back. Okay, I step back. அந்த மாதிரி. Yeah. I feel you need to give someone the you need to let them play the role that they need to. அப்புறம் நீங்க விட்டு தான் பிடிக்கணும்னு சொல்லுவோம். விட்டு தான் பிடிக்கணும். அவங்க ஒழுங்கா அவங்க ரோலை ப்ளே பண்றாங்களா இல்லையா? அப்படி திறக்காம நேரா போய் உட்கார்ந்தாங்கன்னா do you consider that as a routine? Never mind. I mean let's see, because you still have another let's see what's next. அதுக்கு அப்படியே எடுத்துட்டு போயிடுறது. அப்படினா அதுவே பரவாயில்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆள் வந்து உடனே ஜட்ஜ் பண்ண கூடாது. ஓகேயா? மேபி நம்ம பேசும்போது அவர் என்ன நினைச்சிருப்பாரு, நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்க, நான் ரொம்ப வெரி ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் ஃபீமேல் அந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு. ஆனா அப்படிலாம் இல்லை. ஆனா வைப் அந்த மாதிரி இருக்கு. நம்ம என் வாய்ஸ் கூட சில பேர் என்ன ரொம்ப என்னது காமன்ஃபுல்லா இருக்கு. Yes, exactly. Very என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு very commonful actually, that's the word. Autocrative னு சொல்லுவாங்க. Very autocrative the word. என்ன சொல்லணும்னா என் ஆபீஸ்ல வந்து சொல்லுங்க கொனி போலீஸ் ஆபீஸ்ல மச்ச போலீஸ் ஆபீஸ்னு சொல்லுவாங்க. and அந்த இப்ப சொன்னீங்களா like you see through them and everything. Once you talk about yourself like நீங்க நான் வந்து இதெல்லாம் செஞ்சேன் like என்கிட்ட முதல்ல சொன்னேன் about me மாதிரி அவர்கிட்ட சொன்னானே, do they get challenged like if let's say you kind of say you're more successful than them? I would say that some, I wouldn't say they got challenged but they might ask more questions like what if the man is earning lesser than you, அந்த கேள்விலாம் வரும். How do you cope with that? Which I respect. நான் ஒரு ஜட்ஜ் பண்ண மாட்டேன். I respect and I think I should give an answer to it. How do I manage? நான் வந்து sometimes வந்து you know I feel like நான் தான் எப்பவுமே கூட சம்பாதிப்பேன்ட்டு ஒரு next 10 years கேரண்டியே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஆஃப்ஷோர்ல வேலை செஞ்சு திடீர்னு வந்து என்னை வந்து ஆஃப்ஷோர்ல தூக்கிட்டு இது பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அவருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம்ல. பட் எனக்கு என்னன்னா at the end of the day character is very important. Are you hard working at the end of the day? Are you hard working? Are you a person who's go getter? Okay, you can have moment when you fall. ஆனா எப்படி இருந்தாலும் நீ திருப்பி எந்திரிச்சு தான் ஆகணும். அந்த வில் பவர் உங்ககிட்ட இருக்கா? And do you think girls பெண்களுக்கு வந்து they want the husbands to earn more than them? Not all women, I would say. But not some all. yes. Some maybe yes. அது preference. அது அவங்க preference. இப்போ நான் சொல்லணும்னா என் கேரக்டருக்கு வந்து see okay I got my own place ready at the very young age. 23ல நான் இடம் வாங்கிட்டேன். Okay, I got my own place ready and என் வீட்ல வந்து I am the handyman. எப்படி சொல்றேன்னா ஏன்னா எனக்கு ட்ரில்லாம் பண்றது நானே சொன்னேன். எனக்கு வீட்டுக்கு கட்டுன்னு பைப்பு எல்லாமே நான் தான் பூட்டுவேன். ஏதாச்சும் உடச்சுன்னு நான் தான் பூட்டுவேன். ஓகேவா? At the same time I also can cook very well. I think you know and stuff and everything. So yeah, I cook very well and everything. But வேலை இடத்துல ரொம்ப டாமினன்ட்டா இருப்பேன். ஏன்னா வேற வழி இல்லை. That's my work. When I'm a manager or a team leader or I am the head of department, I have to be very firm to certain things. Okay, certain times தான் நான் ஃபெமினினா இருப்பேன், certain things நான் ஃபர்மா இருக்கணும். ஆனா வீட்டுக்கு வந்தேன்னா a person like me, I'm talking about myself, a person like me I feel like I don't want to be the dominant person. I want to come back home and just be hugged. Okay. Just take care of me. Salary doesn't play any role. I mean like if you play the role of an husband, I'll play the role of a wife. Yes. So salary comes into matter when you want to start a family. True. When it comes to starting a family, it matters. உண்மையிலே இது ஆரம்பத்துல என்ன வேணாலும் பேசலாம். காதலி கண்ணு இல்ல, ஷாஜானுக்கு மும்தாஜ் இல்ல, என்ன வேணாலும் சொன்னாலும் அதுக்கப்புறம் எல்லாமே தேவை. Yes. Yeah. So அதுதான் நான் வந்து like I feel when I see the things in men, are you going to be like a provider
Because at the end of the day, I can tell you one experience. This person I went out with was talking, oh, I have this, oh, not bad, your family did very well. நான் சொன்னேன், எங்க அப்பா ஒண்ணுமே செய்யல, எங்க அம்மா தான். நீங்க பாத்தீங்களா அந்த கொஞ்ச நேரத்துல வந்து அவங்க அப்பா வந்து என்கிட்ட ஒரு அன்னோன் பர்சனே ஒரு அந்த மாதிரி டவுன்கிரேட் பண்ணிட்டார். ஸோ நான் தான் கேட்பேன், என் ஃபியூச்சர் பார்ட்னர் கேட்பேன், லைக் நீங்க வந்து ஒழுங்கா சம்பாதிக்கலன்னா அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது, நான் நம்ம மேனேஜ் பண்ணலாம் ஒரு அளவுக்குலாம். ஆனா பிள்ளைங்க வந்து ஒரு கட்டத்துல வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும் who runs the family, and at some point they will know, and depending on what kind of role model you want to be. So அதான் நம்ம டேட் பண்ணும்போது உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ என்ன அதெல்லாம் கேட்காதீங்க. what kind of role model you want to be to your kids? ஒரு டீப் क्वेश्चन. yes புள்ளியே வேணாம்ட்டாருன்னா அப்ப சரி நம்ம நெக்ஸ்ட் அப்படி நான் சொல்ல ஐ பி ஜஸ்ட் ஆஸ்கிங் இன்ட்ரெஸ்டிங் ஏன் அப்படின்னு கேட்பேன். சில பேர் கேட்பாங்க ஏன்னு கேட்பாங்க. ஸோ இது end of the day இப்படித்தான் வாழ்க்கை வாழணும்னு அவசியம் பாருங்க. நான் 23 வயசுல வீடு வாங்கிட்டேன், அதுக்குன்ட்டு என் புள்ள வந்து 23 வயசுல தான் வீடு வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. we can't force someone. வீடியோ வாங்கலன்ட்டானா வீடு வாங்கலாம், அது உங்க பிரச்சனைப்பா. நீ தான் வாங்கிட்டியம்மா, நான் எதுக்கு வீடு வாங்கணும்ட்டானா? ஓகே ஓகே. என்ன முடிக்கிறதுக்கு முன்னுக்கு இன்னொரு 2 கேள்வி இருக்காது நான் கேட்குறேன். முன்னாடி ஒன்று என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இது நான் வந்து எங்கேயோ படித்தேன், அண்ட் ஆல்சோ ரீசன்ட்லி இது நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. என்னன்னா பீயிங் சிங்கிள் இஸ் டேஞ்சரஸ். என்னன்னா பீயிங் சிங்கிள் இஸ் டேஞ்சரஸ் பிகாஸ் இட்ஸ் ஹார்ட் அட் பிகினிங், பட் ஒன்ஸ் யூ மாஸ்டர் இட் யூ டோன்ட் வாண்ட் டு லீவ் தட் ஸ்பேஸ் அப்படின்னு. அதாவது தமிழில் சொல்ல போனோம்னா சிங்கிளா தனிமையில் இருக்கிறது வந்து ஆரம்பிக்கிறதுல வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அது தனிமையில் ஒரு இனிமையை கண்டுட்டீங்கன்னா அதை தாண்டி வெளியவே போக மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அதுதான் டிரான்ஸ்லேஷன் நான் கரெக்டாக சொல்ல நம்புறேன். ஸோ டு யூ திங்க் த சேம் லைக்? ஒரு கட்டத்துக்குல பல தடவை வந்து சம்டைம்ஸ் when I drive from home after tired from work 8 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், 8 o'clock, and then I can just simply in a restaurant I can go back home if I don't cook, or I can just go to a mall and do my pedicure done. Nobody's at home is calling me, come, the kids is calling you, another husband is calling you and stuff. I feel nothing is stopping attached. me. Yes, nothing is holding me back, nothing is holding me. I can live my life like normally. காலையில சாட்டர்டே வந்து நான் ஹைக்கிங் போனேன்னா எந்திரிச்சு காலையில ஹைக்கிங் போயிடுவேன். என் பசாரே செய்யலையா அது செய்யலையா யாரும் கேட்கறதுக்கு, ஓ ஐம் நாட் obliged to do it. And the blissfulness, yes, it comes. I feel that sometimes. So அது உண்மைதான், நான் ஒத்துக்கிறோம். Sometimes when you get too comfortable being single, அதுக்கப்புறம் அந்த பக்கத்து போய் கொஞ்சம் yeah, you will think the like I think it's good to be like this as well. Okay, but however sometimes when you meet people, like I told you, at least 30% I still meet people, get to know people. திடீர்னு வந்து இவங்க வந்துட்டு actually you know what, I'm willing to come back home and cook for this person, and you meet that person who actually can change things within you. The sacrifice and the custom கூட அதுல ஒரு like it feels good to do that thing. Exactly. You know what, I'm going back. ஏன்னா என் பாஸ் வந்து 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாரு, நம்ம உட்காந்து சிங்கிளா ஒரு 8 மணிக்கு இருக்கும். ஏன்னா அவர் 5:30 மணிக்கு I don't care, I'm going to go pick up my kid. I had this conversation actually. Like விரும்பி செய்யற burdens. Yes. It's not something yes, correct. So you will come across for those people, and depending when you come across is a choice. நீங்க அதை எடுக்க போறீங்களா இல்லையா அது உங்க கையில தான் இருக்கு. ஆமா, அப்படியும் சில பேரும் பார்த்திருக்கேன் நானு. 5:30 மணி ஆச்சா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ஓட்டி செஞ்சுட்டு அப்பதான் என் பிள்ளைங்க நான் ஏத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. ஓகே, கடைசியா ஒரு கேள்வி வரினா, நம்ம இந்த பிஃபோர் வி ரேப் அப் திஸ் ஹோல் ஒரு நாலேஜபிள் எபிசோட். பார்ட் 1ல ஆரம்பிச்சுட்டு பார்ட் 1ல வாழ்க்கையை முன்னேற்றது எப்படின்னு பேசிட்டு பார்ட் 2ல ஒரு பெண்ணா அவங்க எப்படி முன்னேறினாங்கன்னு எல்லாத்தையும் பேசினாங்க. நான் என்ன கடைசியாக கேட்கணும்னா, லைக் யூ சேட் தட் நான் ஆரம்பிக்கும் போது ஐ ரியலி வாண்டட் டு லைக் ப்ரூவ் மை செல்ஃப், லைக் ஓகே எல்லாம் பெண்களும் எடுக்காமல் இருக்கிறது நான் வேற ஆள் அந்த மாதிரி செய்யணும்னு நினைச்சேன். I went and then you went and worked at Oil Rig, and then and the like all the hurdles that you go through, இதெல்லாம் next generation of girls, if let's say they say that நானும் இல்லை ஆயில் ரிக்ல வேலை செய்ய போகிறேன், இல்லை நானும் இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேறு ஏதோ செய்ய போகிறேன், இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கணும் இந்த இண்டஸ்ட்ரியில் நினைக்கிறவங்களுக்கு, what do you say, like what's your advice to have a good career path? Okay. Not only in oil rig, I'm saying like in generally overall, the hard choosing jobs. Yeah, in holistically, I think nowadays all வந்து engineeringல மட்டும் இல்ல, I think any industry right now, you have to be very mentally strong. அது உண்மை, mentally strong.
ஓகேயா? ஃபிசிக்கலி கூட நீங்கள் மென்டல் நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ தான் உங்கள் ஃபிசிக்கல் ஸ்ட்ராங் ஆகும். ஒன் திங் ஃபர்ஸ்ட், மென்டலி ஸ்ட்ராங். இஃப் யூ நீட் டு cry, cry. If you need to cry, cry. I'm telling you that. Cry in the toilet. But don't record yourself and cry. Okay, if you need to cry, cry. Sometimes outbursting help you. Another thing, right? I tell you, it will not always be low. It will be coming up. என்னன்னா நீங்க வந்து you have to, once you've done your crying, feel good, pick up yourself back again, பாருங்க எது நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இது சரியாக்குறதுக்கு. Because you understand or not, when every criticism people give you, every time people put down you, is actually not to always put you down. It's whether you want to pick it up and see இதுல நான் எப்படி ஜெயிக்க போறேன். அதான் உங்க கையில தான் இருக்கு. உண்மையிலே அது உங்க கையில தான் இருக்கு. இது நீங்க நெகட்டிவா எடுக்க போறீங்க, நெகட்டிவா இருங்க. இது நீங்க பாசிட்டிவ், okay, this is an opportunity, someone tell me I'm weak at this area. Take it, you want to work on it and change it into your strength. அவ்வளவுதான். அது எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும், மேல் டாமினேட்டடா இருந்தாலும், அது எந்த டாமினேட்டட், I think it's important whether it's man or woman, mentally being strong and acceptive or constructive criticism is very important. Yeah. நைஸ் நல்லா சொன்னாங்க. அதாவது உங்களால ஒரு விஷயம் செய்ய முடியாதுன்னு சில பேர் சொன்னாங்கன்னா அது நீங்க தான் அதை மாற்றி செய்யணும். அண்ட் அப்படி உங்களுக்கு செய்யறதுக்கு எங்கேருந்து செய்ய ஆரம்பிக்கணும்னு தெரியலன்னா பார்ட் 1 போய் பாருங்க. அதில் நம்ம பேசியிருப்போம் HRD கோப்ல ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு. அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அப்படி அவன் முன்னக்கே போய் சொல்லுங்க, எனக்கு தெரியாதுன்னு சொன்னியடா, இப்போ பாரு எனக்கு தெரியுன்ற மாதிரி. ஏன்னா நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வரினா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த HRD கோப் எபிசோட்க்கும் லைக் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் இன் டீட்டெயில் அபவுட் அந்த இதெல்லாம். அண்ட் ஆல்சோ ஓப்பன் அண்ட் பர்சனல் உங்களை பற்றி பேசுனதுக்கும் அண்ட் உங்களோட லைஃப் ஜேர்னி, கரியர் ஜேர்னி, இது எல்லாமே ஐ ஹோப் தட் பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய SPM லீவர்ஸ் ஆர் கேர்ள்ஸ் whoever that want to do much in their life, that thinks that என்னால் அது முடியல இது முடியலன்னு சொல்கிறாங்க. Like you told that you had a single parent and you didn't get the support that you wanted from all the men I mean around you and the family, but nothing stopped you. Like ஒரு basic ஃபேமிலிலேருந்து வரவங்க என்ன செய்வாங்களோ, you did nothing less, actually you did more than what the common people and some people do. So I think வெற்றி ஆகிறதுக்கும் தடைகளாக எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். மற்றபடி என்ன செய்யணும் நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பயுமே வெளியே இருக்கும், அதை நம்ம செய்யலாம். அதுக்கு வரினா ஒரு உதாரணம். தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி for giving this opportunity. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பேசுறதுக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கு, நம்ம பாட்காஸ்ட் இருக்கு. நீங்களும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட விஷயத்தை எதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இன்னைக்கு வரினா பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வரினாக்கு ஒரு நல்ல வாழ்த்தை போட்டு விட்டுருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு எபிசோட் நான் உங்களை ஒன்று பார்க்குறேன். வணக்கம். Bye.